தீபிகா வணக்கம். இன்று மிகவும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் இன்று மாலை 3 மணிக்கு நடைபெறுகிறது. தமிழக வெற்றி கழக அரசு அமைந்த பிறகு நடக்கக்கூடிய மிக முக்கியமான கூட்டங்களில் இது ஒன்றாக பார்க்கப்படுகிறது. முதல் முறையாக முதலமைச்சர் விஜய் தலைமையில் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அனைத்து கட்சி தமிழகத்தை சேர்ந்த அனைத்து கட்சியுடைய எம்பிக்களுக்கும் தனித்தனியாக அழைப்புதழ் வழங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த கூட்டத்தில் யார் கலந்து கொள்ள போகிறார்கள், யார் கலந்து கொள்ளவில்லை என்ற மிக முக்கியமான தகவல் வெளியாக இருக்கிறது. அதுபோக இந்த கூட்டத்துக்கான காரணம் பொறுத்தவரையில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழக நிலைப்பாடு ஒருமித்ததாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டம் கூட்டப்படுகிறது. ஆனால் இதில் மிக முக்கியமான பிரதான கட்சிகள் புறக்கணிக்கின்றன. இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்பதையும் அரசியல் ரீதியாக இது எப்படி விவாத பொருளாக மாற இருக்கின்றது என்பதும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் மொத்தமாக 57 எம்பிக்கள், மக்களவை மற்றும் மாநிலங்களவை என இரண்டும் சேர்த்து 57 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அது மக்களவை மட்டுமே அதிகபட்சமாக திமுக 22 எம்பிக்கள் கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் 9 எம்பிக்கள், விசிக 2, சிபிஐ அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, மதிமுக 1, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1. இவை அனைத்தும் ஒன்றாக கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்று வென்ற இடங்கள் தான் இது. அந்த வகையில் மக்களவையில் 39 எம்பிக்கள் இருக்கின்றார்கள். தமிழகத்தின் சார்பாக 39 எம்பிக்கள் மக்களவையில். அந்த 39 எம்பிக்களில் திமுக 22, காங்கிரஸ் 9, விசிக 2, சிபிஐ சிபிஎம் 2, மதிமுக ஐயுஎம்எல் 1 என இருக்கின்றார்கள். அதுபோக மாநிலங்களவையில் திமுக 8 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதிமுக சார்பாக 4, காங்கிரஸ் சார்பாக 3, பாமக பாட்டாளி மக்கள் சார்பாக 1, மக்கள் நீதி மையம் சார்பாக 1, தேமுதிக சார்பாக 1 என மக்களவை 39, மாநிலங்களவை 18 என 57 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டதாக தமிழகம் இருக்கின்றது. இந்த 57 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடக்கக்கூடிய அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வார்களா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் முடிவாக தெரிய வந்திருக்கிறது. அந்த அடிப்பில் பார்க்கும்போது யார் கலந்து கொள்வார்கள் என்ற கேள்வி எழும்புகிறது. அந்த அடிப்பில் பார்க்கும்போது தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய விசிக 2 எம்பிக்கள் வைத்திருக்கிறார்கள், அவர்கள் கலந்து கொள்வார்கள். சிபிஐ சிபிஎம் 2 தலா 2 அவர்கள் கலந்து கொள்வார்கள். மதிமுக 1, ஐயுஎம்எல் 1 என மொத்தமாக 17 எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். திமுகவை தவிர்த்து மற்ற மக்களை உறுப்பினர்கள் அனைவரும் காங்கிரஸ், விசிக, சிபிஐ, சிபிஎம், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என 17 மக்களவை உறுப்பினர்கள். 39இல் 17 மக்களவை உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில். மாநிலங்களவை பொறுத்தவரையிலும் யாருமே, அதாவது காங்கிரஸ் தவிர்த்து மற்ற யாருமே கலந்து கொள்ளவில்லை. காங்கிரஸ் சார்பாக 3 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். திமுக 8, அதிமுக 4, காங்கிரஸ் 3, பாமக 1, மக்கள் நீதி மையம் 1, தேமுதிக 1 இருக்கிறது. மொத்தம் 18 இருக்கின்றது. காங்கிரஸ் 3 அவர்கள் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். அப்படி என்றால் இன்று மாலை நடக்கக்கூடிய அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் 17+3 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் கலந்து கொள்கிறார்கள். அதுபோக மீதம் இருக்கக்கூடிய மற்ற எம்பிக்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை. 37 எம்பிக்கள் மற்றதாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள், அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்து விட்டார்கள். அதில் மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரையில் மாநில உறுப்பினராக கமலஹாசன் இருக்கின்றார். அவர் வெளியூர் இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். மக்கள் நீதி மையம் சார்பாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விளக்கத்தில் கமலஹாசன் வெளியூர் இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று மக்கள் நீதி மையம் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாமல் போனதற்கான காரணம் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி இன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 17 மக்களவை, 3 மாநிலவை என 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். மற்றவர்கள் யாரும், மற்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை என அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து விட்டார்கள். ஏனென்றால் அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் உள்ளது. என்றால் தற்போதைய இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருகின்ற நிலையில்தான் அதில் இந்த தொகுதி மறுவரையத்தோடு தாக்கல் செய்யப்படும் என்ற பட்டியலில் அது தொடர்பான தகவல் இல்லை. அப்படி என்றால் இந்த அலுவல் பட்டியலில் தொடர்பான தகவல் இல்லாத போது எதற்காக இந்த எம்பிக்கள் கூட்ட வேண்டும் என்ற கேள்வியும், அதோடு தமிழகத்தில் தற்போது பிரதான பிரச்சனையாக பார்க்கப்படக்கூடியது காவிரி விவகாரம் தான். காவிரி விவகாரம், மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக அரசு மிக தீவிரமான முயற்சி மேற்கொண்டு வருகிறது. ஆனால் அதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கட்சிகள் ஒருமித்த குரலில் குரல் கொடுக்கிறார்கள்.
முதலமைச்சர் விஜய் தலைமையில் காவிரி விவகாரம் மேகதாது அணை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று ஒருமித்த குரலில் குரல் கொடுக்கிறார்கள். காவிரி விவகாரம் மேகதாது அணைக்காக அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லை என சொல்லக்கூடிய இரண்டு கட்சி, ஒன்று தாவேகா மற்றும் காங்கிரஸ் மட்டும்தான். அதை தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் காவிரி விவகாரத்து அனைத்து கட்சி கூட்டாமல் தொகுதி மறுவரைக்கு அனைத்து கட்சி கூட்டம் தற்போதைய நிலையில் தேவையில்லாத ஒன்று என்ற காரணத்தை முன்வைத்து திமுக மற்றும் மற்ற கட்சிகளும் அதை புறக்கணித்திருப்பதும் அரசியல் ரீதியாக பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. ஏற்கனவே விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருந்தார், இந்த தொகுதி மறுவரை தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் திமுக கலந்து கொள்ள வேண்டும் என்று திருமாவளவன் தெரிவித்திருந்தார். ஆனால் இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த ஒரு கூட்டம் தற்போதைய அரசியல் சூழல் மத்தியில் கூட்டணி மாறியிருக்கும் நிலையில், காட்சிகள் மாறியிருக்கூடிய நிலையில் நடைபெறக்கூடிய கூட்டம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. தீபிகா.